பிரேஸ் தி லார்ட். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல உள்ள எல்லாமே, நம்ம சுற்றி உள்ள எல்லாமே மாயை தான், ஒளிந்து போகக்கூடியதுதான். நிச்சயமாய் அது ஒரு நாள் ஒளிந்து போயிடும். அப்போ எது ஒளிந்து போகாது? அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, இது மாத்திரம்தான் மாறாது. அப்படி சொல்லி நம்ம பைபிள்ல அநேக வசனங்கள்ல பார்த்திருப்போம். இன்னொரு விஷயமும் ஒளிந்து போகாது, அழிந்து போகாது, நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து சொல்லியிருக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, இதே வசனத்துல கீழே தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம ஒளிஞ்சு போகிறதுக்கோ அழிந்து போகிறதுக்கோ பிறந்தவங்க இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் இல்லையா? தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்யறாங்களோ அவங்க நிலைத்திருப்பாங்க. எங்க நிலைத்திருப்பாங்க? அவரோடு கூட, அவரோடு நம்ம நிலைத்திருப்போம். அவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது அவரோட அந்த ராஜரீகத்துல நாமும் அவரோடு கூட சேர்ந்து அரசாளுவோம் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அழிந்து போகிறவங்க இல்லவே இல்லை. நாம் அவரோடு கூட நித்தியமாய் நித்திய ஜீவனை அடைந்து ராஜரீகம் பண்ண பிறந்தவங்க, அரசாண பிறந்தவங்க. அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்றீங்களான்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை அவருடைய சித்தத்தின்படி செய்யாம இருந்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தை தெரிந்தும் அறிந்தும் அதுல ரொம்ப நாளா தவறி இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே மாறுங்க. நான் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்வேன், அவருடைய சித்தத்தை விட்டு வேற எதையுமே செய்ய மாட்டேன். அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யுங்க, நீங்களும் நிலைத்திருப்போம். நீங்களும் நிலைத்திருங்க, நானும் நிலைத்திருப்பேன். நம்ம எப்பவுமே அவருக்குள்ள நிலைத்திருப்போம். கர்த்தர் தம்மை ஒவ்வொருவரையும் மாற்றி அறிக்கட்டும். ஆமே, ஆமே, ஆமே.